ஈரோட்டில் கணவரின் உயிரிழப்பிற்கு காரணமான லாட்டரி சீட்டு விற்பனையாளர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் கண்ணீர் மல்க புகார் தெரிவித்துள்ளார். ஈரோடு கருங்கல்பாளையத்தைச் சேர்ந்த பிரபாகரன் தொழில் செய்து வருவதாக பிரபல லாட்டரி வியாபாரியான கண்ணன் என்பவரிடம் வட்டிக்கு கடன் பெற்றுள்ளார். பின்னர் வாங்கிய கடனை கட்ட முடியாமல் திணறிய நிலையில் லாட்டரி வியாபாரி கண்ணன் கிருபாகரன் ஆகியோர் வீட்டு மனை பத்திரங்களை மிரட்டி எழுதி வாங்கியதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான பிரபாகரன் கடந்த ஜூலை மாதம் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்த புகாரின் பேரில் கிருபாகரன் மட்டும் கைது செய்யப்பட்ட நிலையில் கண்ணன் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் தற்போது லாட்டரி விற்பனை தொடர்பாக கைதாகியுள்ள கண்ணன் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயிரிழந்தவரின் மனைவியான நித்யா எஸ்பி அலுவலகத்தில் கண்ணீர் மல்க புகார் அளித்துள்ளார். மேலும் லாட்டரி விற்பனை தொடர்பாக புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். நான் திருப்பி இந்த மாதிரி லாட்ரி விற்கிறாங்க கருங்கல்பாளையத்தில், எந்த பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி கொடுமை நடக்கக்கூடாது அப்படின்னு நான் திருப்பி எல்லாத்துக்குமே ஷில்பா பிரபாகரன் மேடம் இருந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து நான் எல்லாத்துக்குமே மனு கொடுத்துருக்கேன். சிஎம் செல்லுக்கு மனு கொடுத்து 20 நாள் ஆச்சு. எந்த ஒரு நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கலை.